அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் காஷ்மீரின் பகல்காமில் இஸ்லாம் தீவிரவாதிகள் சுட்டதில் 26 இந்துக்கள் கொல்லப்பட்டனர். அதற்கு முன் பாகிஸ்தானில் இராணுவ தளபதி பேசிய பேச்சில் இந்துக்களுடன் நாம் எந்த வகையிலும் ஒத்துப்போகவே முடியாதவர்கள், அவர்கள் வேறு நாம் வேறு என்று உண்மையை உளறி கொட்டியிருக்கிறான். இது அவர்கள் இரத்தத்திலேயே ஊறிப்போன ஒன்று என்பதை நாம் வரலாறுகளை படித்தால் தெரிந்து கொள்ளலாம். இந்த செய்தி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமின்றி வேறு எந்த தவறான நோக்கத்திற்காகவும் அல்ல என்பதை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன். சமீபத்தில் நான் படித்த இந்த செய்தி ஒரு சாம்பிளுக்காக மட்டுமே உங்களுக்கு தருகிறேன், படிக்கிறேன், கேளுங்கள். இந்தியாவின் மேல் என்று முஸ்லிம் மன்னர்கள் படையெடுத்தார்களோ அன்றிலிருந்தே பல கோடிக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். ஒன்று கொல்லப்பட்டிருக்கின்றனர் அல்லது வாழ் முனையில் மதம் மாற்றப்பட்டிருக்கின்றனர். அதற்கு முன் எல்லோருமே இந்துக்கள் தான். இன்று இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முஸ்லிம்கள் எல்லோருமே முன்பு இந்துதான். அவர்கள் பூர்வீகமாக முஸ்லிம் இல்லை என்பது அவர்களுக்குமே தெரிந்த ஒன்றுதான். இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்களில் மத சகிப்புத்தன்மை கொண்டவராக அறியப்படுகின்ற அக்பரே கூட 1568 நடைபெற்ற சித்தூர் போரில் தோல்வியுற்று தன்னிடம் சரணடைந்த 30,000 தாழ்த்தப்பட்ட இந்து விவசாயிகளை கொல்ல உத்தரவிட்டிருக்கிறார். பாலியல் தொழிலில் ராஜபுத்திர பெண்களை விற்க அக்பர் உத்தரவிட்டார். இதை ஏற்காத ராஜபுத்திர பெண்கள் தங்கள் உயிரை தீக்கு இரை ஆக்கி கொண்டனர். அவர்கள் ராஜபுத்திர இளவரசர்களை ஆதரித்தார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த போரில் 8000 ராஜபுத்திர வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களின் மனைவியர்களை அடிமைகளாக பிடிக்கும்படி உத்தரவிடுகிறார் அக்பர். தாங்கள் பாலியல் அடிமைகளாக மறுத்த ராஜபுத்திர பெண்கள் அனைவரும் தீயில் குதித்து இறந்தார்கள். அக்பரின் மகனான ஜஹாங்கீர் அவரது வாழ்க்கை குறிப்பில் ஏறக்குறைய 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் வரையிலான இந்துக்கள் தனது தந்தையின் ஆட்சி காலத்திலும் தன்னுடைய 1556 முதல் 1627 வரையிலான ஆட்சி காலத்திலும் கொல்லப்பட்டதாக குறிப்பிடுகிறான். இந்தியாவின் சிந்துவை கைப்பற்றியதுடன் ஆரம்பமான இஸ்லாமிய காட்டுமிராண்டித்தனம் இந்தியாவின் கடைசி சுதந்திர முஸ்லிம் ஆட்சியாளனான திப்பு சுல்தான், அதாவது 1750 1799 வரைக்கும் தொடர்ந்து நடந்தது. பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போர் புரிந்ததால் மட்டுமே திப்பு சுல்தான் தேசிய வீரனாக, சுதந்திர போராட்ட வீரனாக குறிப்பிடப்படும் அதே திப்பு சுல்தான் தான் திப்பு இந்திய இந்துக்களுக்கு எதிராக நடத்திய கொடூரங்கள் இந்தியர்களிடையே வெற்றிகரமாக மறைக்கப்பட்டு அவன் இன்றைக்கு ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரனாக குறிப்பிடப்படுகிறான். இதை காலத்தின் விந்தை என்றோ அல்லது அறியாமையின் உச்சம் என்றோ கூறுவதை தவிர வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஹிஸ்டரி ஆஃப் மைசூர் என்னும் புத்தகத்தில் ஹயவந்தன ராவ் திப்பு சுல்தான் 1790 வருடத்திய தீபாவளி நன்னாளில் மைசூரின் ஐயங்கார் சமூகத்தை சார்ந்த 700 ஆண் பெண் குழந்தைகளை கொலை செய்தான். ஐயங்கார் சமூகத்தைச் சேர்ந்த திருமலை ஐயங்கார் என்பவர் சென்னையை ஆண்ட பிரிட்டிஷ் கவர்னரான ஜெனரல் ஹாரிஸுடன் செய்த ஒரு ஒப்பந்தத்தை காரணம் காட்டி இப்படுகொலை நடந்தது. MMKFG என்று அறியப்படுகின்ற திப்பு சுல்தானின் ஜெனரலான மொபிபுல் ஹசன் எழுதிய திப்புவின் வாழ்க்கை குறிப்பில் திப்பு சுல்தான் திருவாங்கூர் போரில் ஏறக்குறைய 10,000 இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் கொன்றதுடன் 7,000 பேர்களை அடிமைகளாக பிடித்தான் என்று குறிப்பிடுகிறான். இவ்வாறு அடிமைகளாக பிடிக்கப்பட்டவர்கள் அதில் பெரும்பாலானோர் இந்துக்கள். ஸ்ரீரங்கப்பட்டணத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சுன்னத் செய்யப்பட்டு பின்னர் மாட்டிறைச்சியை உண்ணும்படியும் செய்யப்பட்டார்கள். அதன் பின்னர் அவர்கள் முஸ்லிம்களாக மதமாற்றம் செய்யப்பட்டார்கள். பின்னாளில் திப்புவின் மகனால் உண்மைகள் மறைக்கப்பட்டு அது திருத்தப்பட்டு மாற்றி எழுதப்பட்டது என்பது தனிக்கதை. இஸ்லாமிய வரலாற்றாசிரியரான கிர்மானி அவரது நிஷான் இ ஹைதரியில் கூர்க்கை சேர்ந்த 70,000 இந்துக்கள் வாழ் முனையில் திப்பு சுல்தானால் கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டதாக குறிப்பிடுகிறார்.
பிரெஞ்சு வரலாற்றாசிரியரான அலைன் டேனியலோ இந்தியாவின் இஸ்லாமிய ஆக்கிரமிப்பை பற்றி குறிப்பிடுகையில், இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்கள் 632ஆம் வருடம் இந்தியாவை கைப்பற்றிய காலம் தொட்டு இந்திய வரலாறு கொலைகளாலும் படுகொலைகளாலும் அழிவுகளாலும் பேரழிவுகளாலும் துயருற்றது என்று குறிப்பிடுகிறார். புனித போர் அதாவது ஜிகாத் என்னும் மூடத்தனத்தால் உலகின் பல அற்புதமான கலாச்சாரங்களையும் பல இன மக்களையும் இக்காட்டு மிராண்டி கூட்டம் அழித்தது என தொடரும் அலைன் டேனியலு, முகமது கஜினி என்னும் தற்குறி மதுராவின் 1018 இந்து ஆலயங்களை எரித்ததுடன் கன்னோஜை தரைமட்டமாக்கி காலம் காலமாக இந்துக்களின் புனித தலமாக புகழ்பெற்ற சோம்நாத் ஆலயத்தையும் தகர்த்து எறிந்தான். அவனை தொடர்ந்து வந்தவர்களும் இதற்கு சளைத்தவர்கள் இல்லை. வாரணாசியின் 108 கோவில்களையும் பல அற்புதமான அரண்மனைகளையும் புனித போரின் பெயரால் தங்களின் மத வெறியினால் இடித்து தகர்த்து தள்ளினார்கள். அமெரிக்க வரலாற்று ஆசிரியரான வில் டுரண்ட் இந்தியாவில் இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்கள் நடத்திய படுகொலைகளே உலக வரலாற்றில் மிக கொடூரமானது, அதாவது பிளட்டியஸ்ட் இன் ஹிஸ்டரி என்று குறிப்பிடுகிறார். இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்களும் கல்வியாளர்களும் இந்துக்கள் கொல்லப்படுவதையும் இந்து பெண்களையும் அவர்களின் குழந்தைகளையும் அடிமைகளாக பிடித்து சென்று அடிமை சந்தையில் விற்பதனையும், இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான இந்துக்கள் வாழ் முனையில் மதமாற்றம் செய்யப்பட்டதையும் மிக பெருமையுடனும் தாங்குணாத மகிழ்ச்சியுடனும் எழுதி சென்றிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். இது போன்ற மனோவியாதி பிடித்த இஸ்லாமிய பயங்கரவாதம் இந்திய காபிர்களின் மீது நடத்திய பேரழிவுகளை பற்றி குறிப்புகள் இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி அகற்றப்படும் வரை தொடர்ந்து குறிக்கப்பட்டு வந்திருக்கிறது. முகமது அல் குஃபி, அல் பிலாதுரி, அல் உத்பி, ஹசன் நிஜாமி, அமீர் குஸ்ரோ, ஜியாவுதீன் பரானி போன்ற இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்களின் குறிப்புகள் இன்றைக்கு கிடைக்கும் ஆதாரங்கள் ஆகும். இந்து காபிர்களுக்கு எதிராக இந்தியாவில் நடந்த படுகொலைகளுக்கும் பேரழிவுகளும் அவர்களின் வழிபாட்டிடங்கள் மீது நடந்த தாக்குதல்களுக்கும் இணையாக உலகில் வேறெங்கிலும் இன்று வரை நடந்ததில்லை என்பதே உலக வரலாற்று ஆசிரியர்களின் பெருவாரியான கருத்துகளும் முடிவும் ஆகும். இந்தியாவில் அடிமைகளாக பிடிக்கப்பட்டு மத்திய ஆசியா நோக்கி நடத்தி செல்லப்பட்ட பெருவாரியான இந்துக்கள் ஆப்கானிஸ்தானத்தின் மலைகளை கடக்கையில் குளிர் தாழாமல் இறந்து போனார்கள். அதன் காரணமாகவே ஆப்கானிஸ்தானத்து மலைகள் இந்து குஷ், அதாவது ஹிந்து கில்லர்ஸ் ஆர் ஸ்லேயர்ஸ் ஆஃப் ஹிந்துஸ் என்று பெயரிடப்பட்டன. இதனை குறித்து எழுதும் இஃபன் பதுதா, இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அடிமை சிறுவர்களும் சிறுமிகளும் அந்த மலைகளை கடக்கையில் பனியிலும் குளிரிலும் சிக்கி இறந்து போனார்கள் என்கிறார். ஆப்கானிஸ்தானத்து மலைகளில் எத்தனை இந்துக்கள் உறைந்து இறந்தார்கள் என்னும் கணக்கு தெரியவில்லை. ஆனால் கொண்டு செல்லப்பட்டவர்களின் ஏராளமான எண்ணிக்கை காரணமாக பெரும்பாலானோர் உயிரிழந்தாலும் அதில் தப்பி உயிர் பிழைத்தவர்களுக்கு மத்திய ஆசிய அடிமை சந்தையில் கணிசமான விலை கிடைத்தது என்று குறிப்பிடுகிறார் மூர்லண்ட் என்னும் மேற்கத்திய ஆராய்ச்சியாளர். இந்த வரலாறுகளை எல்லாம் அறிந்து கொள்ளாத தற்குறிகள் பாகிஸ்தான் மேல் இந்தியா நடத்தும் தாக்குதலை மட்டும் எதிர்த்து அறிக்கை விடுவது, தொடர்ந்து இந்துக்கள் மேலும் இந்து கடவுள்கள் சடங்குகள் மீதும் கொச்சையான கேவலமான விமர்சனங்களை வைப்பதும் தொடர்ந்து செய்வது கேவலம் பணத்துக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் மட்டுமில்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்பது தெளிவாகிறது. நன்றி.